ஹலோ நேயர்களே, பிரைஸ் சொல்லாடு உங்க எல்லாருக்குமே என்னுடைய எனர்ஜெட்டிக்கான வெல்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சைடு உற்சாகத்தோட பேசுறது உங்க ஆர்ஜே ஷெர்லின். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா, ஹாப்பியா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா? நீங்க அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்காகவுமே ஒரு பாட்டு ஒன்று பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட்ஸா நான் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இது ரொம்பவும் என் கூட பேசுனுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுல ஒரு டீப்பான மீனிங் இருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த ஒரு சாங்கை பிரதர் ரஞ்சித் ஜபா அவங்க தான் பாடியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சாங் தான். மேபி நான் சொல்லும் போதே நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக அதுலேருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் நான் பாட போகிறேன். இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லும் போதே அதிர்ச்சியாக இருப்பீங்க, என்னது பாட போகிறீங்களா? உண்மையாக சொல்லிடுறேங்க, எனக்கு பாட்டு பாடலாம் தெரியாது. ஜஸ்ட் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் தனியாக இருக்கிற டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவர் கிட்ட சில பாடல்கள்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு லிரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. ஓகே நேயர்களே, ஸோ இந்த ஒரு சாங் தான் நான் சொன்னேன். இதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் பாடலை கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சாங்கில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு லைன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இது ரொம்ப என்னை டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு உயர்வுக்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இது என் வாழ்க்கையில நடந்துராதா, இந்த ஒரு நன்மை இந்த ஒரு மனிதன் மூலமா நடந்துராதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயர்வும், எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸுமே நமக்கு மனுஷர் மூலமா வராது. பரத்துல இருந்த ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறாரு, அவருடைய கரத்துல நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பரத்துல இருந்து நமக்கு சிறந்ததை கொடுக்க போறாரு. அது 2 மடங்கா நமக்கு தர போறாரு. நம்மளுடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில்கள் இல்லாம இருக்கலாம். இங்க மனுஷங்க கிட்ட நம்ம பேசும்போதே நம்ம குழம்பி போயிருக்கலாம். ஆனா நம்ம கேள்விகளுக்கான எல்லா பதில்களுமே பரத்துல இருந்து, அவருடைய கரத்துல இருந்து நமக்கு வருமா. நான் எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க, என்னுடைய பிரயாசம் எல்லாமே வீணா போகுது, அது விருதாவா முடிஞ்சிருது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா உங்களுடைய பிரயாசத்துக்கான பலன்கள் எல்லாமே பரத்துல இருந்து வரும், அவருடைய கரத்துல இருந்து வரும். நம்ம நினைக்காத நேரத்துல அவர் நமக்கு அதை தருகிற தேவனா இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சாங் நான் சொன்ன மாதிரி 1 day பிஃபோர் தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்பவே இருந்து ஐ ஜஸ்ட் எப்படி சொல்றது, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அதனால நீங்களும் என்ன வேலை பார்த்தாலும் சரி, இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, பரத்துல இருந்து வரும், அவருடைய கரத்துல இருந்து எனக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் பாடிக்கிட்டே இருங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம ஊர்ல பல பேருக்கு இந்த குணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டலுக்கு போவாங்க, சாம்பார்ல ஈ கிடக்கும், இல்லைன்னா ரசம் கேவலமா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், விடுடா ஏதோ இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லை, பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்புவோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன், காசு கொடுத்துட்டு வர இடத்துல ஏன் நமக்கான உரிமையை கேட்கறதுக்கு நமக்கு பயம். இத மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்டான விஷயங்களை நம்ம கேட்டு வாங்காம ஏதோ ஒரு நல்லாவே இல்லாத சூழ்நிலையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுதான் என் விதின்னு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு அந்த மைண்ட் செட்டை உடைக்க போறோம். எஸ், ஸோ நேர்களே, இந்த ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு நமக்கு இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம உடைச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ரொம்ப அழகா ஆத்தர் எழுதியிருக்காங்க. 28 வயசு தான் அவங்களுக்கு. பாருங்க, ஒரு சூப்பரான புக்கை அவங்களுடைய அனுபவத்துல இருந்து எழுதி, இது இன்னைக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஓகே, ஸோ Day 12 அவங்க வச்ச டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஃப் யூ ஜஸ்ட் ஆஸ்க்ட். அதாவது நீங்க சும்மா கேட்டு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழ்ல சொல்றேன். இப்போ இதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு அழகான வசனத்தோட தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் ரீட் பண்றேன், நல்லா கேளுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஸோ இதை நான் இங்கிலீஷ்லயும் ரீட் பண்றேன்.
Ask and it will be given to you. Seek, you will find. Knock and the door will be open to you. For everyone who asks receives. The one who seeks finds. And to the one who knocks, the door will be opened. அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க, வாய் இருக்கிற பிள்ளை தான் பிழைக்கும், நம்ம கேட்காமையே நமக்கு எல்லாமே தட்டுல வந்து விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ நம்ம ஆஷ்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா கூட ஒரு ஹோட்டல்ல போயிட்டு செக் இன் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூம் கதவை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள கால் வைக்க பாக்குறாங்க. அப்பாடா, அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை எப்படி சொல்றது பேட் ஸ்மெல்லுமே அங்கதான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு. சரிங்களா, அவங்க அம்மா முகத்தை வந்து சுழிச்சுக்கிட்டு, ஐயோ ஆஷ்லி என்னது இது, யூரின் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து புது ரூம் கண்டிப்பா கிடையாது, ரொம்ப வருஷமா வந்து இருக்கிற ஒரு ரூம் போல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சரிம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுவோம். ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, இல்லை ஆக்சுவலி டெஃபினட்டாக கண்டிப்பாக நம்ம இந்த ரூமில் இருக்க முடியாது, நம்ம ஒன்று பண்ணலாம், லாபிக்கு போயிட்டு ரிசப்ஷனில் வந்து ஹெல்ப் கேட்கலாம், ஏதாச்சும் எங்களுக்கு ரூம் வந்து மாற்றி தர முடியுமா அப்படின்ட்டு நம்ம போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ரூமில் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ ரிசப்ஷனில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேனேஜரும் உடனே என்ன பண்ணுறாருன்னா வேறு ரூமோட சாவியை வந்து கொடுக்குறாரு. இவங்க வந்து அந்த புது ஃப்ரெஷ்ஷான ரூம்குள்ளே போன உடனே தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ இவங்க ரிசப்ஷனில் போயிட்டு கேட்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த சூப்பரான ரூமில் தான் இருந்திருக்க வேண்டியதாக இருக்கும், நாற்று முடிச்ச ரூமில். ஸோ அவங்க வந்து கேட்டதுனால தான் அவங்களுக்கு வேற ஒரு ரூமுக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. எஸ், இந்த செக்மெண்ட்டில் ஷர்லின், அதாவது நான் கொடுக்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த கண்டென்ட்டை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது பேர் லைஃபே கிடையாதுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு என்ன வேணுமோ அதை விசுவாசத்தோட கேட்டு வாங்குறது தான் லைஃப். ஒரு சின்ன கேள்விதாங்க அவங்க 2 பேரோட அந்த வீக்கெண்டையே டோட்டலா மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இத மாதிரி தான் நம்ம லைஃபுமே. ஆண்டவர் நமக்கு ஒரு செம பியூட்டிஃபுல்லான லைஃபை கொடுக்க ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, நமக்கான பெஸ்டான விஷயங்கள்ல ஆண்டவர்கிட்ட கேட்காமையே, தேடாமையே, அவரோட கதவை தட்டாமையே, அமைதியா சைலண்டா அந்த ஸ்மெல்லா இருக்கிற இடத்துலயே நம்ம இருந்துடுறோங்க. இதை வந்து நம்ம சிச்சுவேஷன் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயே நம்மளை நாமளே லாக் பண்ணி வச்சுக்கிறோம். மனசுக்குள்ள எனக்கு இவ்வளவுதான், நான் வந்து இதுக்கு தான் தகுதியானவன், இந்த மொக்கையான வேலை, இந்த மொக்கையான ரிலேஷன்ஷிப், இதுதான் என் விதின்னு நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு என்ன பயம் சொல்லுங்க? நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தானே. தகப்பன் கிட்ட தானே வந்து பிள்ளை வந்து கேட்க முடியும். எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு ஜெபிக்கிறது, என் தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை வேணும்னு கேட்கறது தப்பே கிடையாது. ஸோ நேயர்களே, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் தரதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அதுக்கு உங்களுக்கு அந்த விசுவாசமும் தைரியம், போல்ட்னஸ் நம்ம எல்லாருக்குமே வேணும். அதனால இன்னைக்கு நம்ம லைஃப்ல எந்த ஏரியாவில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. அதை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தைரியமா நீங்க கேளுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்னதா ப்ரேயர் பண்ண போறோம். ஸோ நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் கூட நீங்க வந்து சேர்ந்து நான் சொல்றத மனசுக்குள்ளேயே நீங்க வந்து உண்மையா விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஜீவனுள்ள தேவனே, நம்ம துதிக்கிறோமாப்பா. இந்த ஒரு நாளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. நாங்க பண்ணுகிற இந்த சின்ன ஜபத்தை நீங்க கேட்டு அதுக்கு பதில் அளிக்க போறதுக்காகவும் நன்றி. ஆண்டவரே, என்னோட லைஃப்ல நான் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற இந்த சூழ்நிலைய உங்ககிட்ட கொண்டு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்ட தைரியமா கான்ஃபிடென்ட்டாவும் கேட்க எனக்கு பலத்தை கொடுங்க. நீங்க ஜபத்தை கேட்கிற தேவன் என்று நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நேயர்களே, இந்த ஜபத்தை நீங்க மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்க பண்ணுங்க, சரிங்களா? ஜஸ்ட் இதை பத்தி யோசிங்க. வாட் இஃப் யூ ஆஸ்க்? நம்ம வந்து கேட்கறதுனால என்னங்க குறைஞ்சாங்க போயிரும். ஆண்டவரே சொல்றாரு, நீ கேளுப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நமக்குள்ள இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன பயம் இருக்குதுல்ல, அந்த பயத்தையும் அந்த தயக்கத்தையும் நீக்கி போடுறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் உதவி கேட்கணும். ஆண்டவரே, உங்ககிட்ட நான் பயம் இல்லாம கான்ஃபிடென்ட்டா என்னோட அன்சாட்டிஸ்ஃபைடான சிச்சுவேஷன்ஸை உங்க கையில நான் கொடுக்குறேன். நான் உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து போல்ட்னஸை கொடுங்க, அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை எனக்கு நீங்க தனியா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவர்
ஆண்டவர் அதையும் நமக்கு தரதான் போறாரு. அண்ட் நம்ம வந்து நம்ம லைஃப்ல எந்தெந்த காரியங்களுக்காகலாம் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே பரத்துல இருந்து வரும், அவருடைய கரத்துல இருந்து வரும். ஆனா அதுக்கு நம்ம வந்து கேட்கணும், அவரை தேடணும், நம்ம இருதயத்துல அவருக்கு இடம் கொடுக்கணும். அதனால கேட்காத வரைக்கும் எந்த கதவும் திறக்காது, தட்டுங்க திறக்கப்படும். நம்ம புக் ஜர்னி ஷோவோட இன்றைய பயணம் இதோட முடிவுக்கு வருது. மீண்டும் ஒரு சூப்பரான சாப்டர்ல நாளைக்கு உங்க எல்லாரையுமே நம்ம நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கு வர நேயர்களே. இன்னைக்கு இந்த எபிசோடோட தாட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மூலமா நீங்க தெரியப்படுத்தும் போது #theBookJourney அப்படின்றத மென்ஷன் பண்ணி 8489773773 8489773773 இந்த நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு நம்ம புக் ஜர்னி ஷோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கு வரேன். Until then, bye from RJ Sharlan. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ.